வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பட் நெகட்டிவான டாபிக் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு. நேற்றுக்கு மேட்ச் பார்த்துருப்பீங்களே, அதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆர்சிபி ஒரு முறை கூட கப் அடிக்கலை, ஆனால் ஈசால கப் நம்தேன் ஒரு ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த WPL பெண்கள் ஆர்சிபி அணி இருக்குல்ல, அவங்களே கப் அடிச்சிட்டாங்க இந்த 2வது எடிஷன்லேயே. ஆனால் ஆர்சிபி இவ்வளோ எடிஷன் ஐபிஎல் விளையாடியும் ஆண்கள் அணி கப்பே அடிக்கலன்னு ஒரு பெரிய முத்திரை இருக்குல்ல, அது தொடர்ந்து சுமந்துக்கிட்டே இருக்குது இந்த ஐபிஎல் ஆர்சிபி அணி. சரி, இந்த முறையாச்சும் கோலி மட்டும் பர்ஃபார்ம் பண்ணாமல் மற்ற வீரர்களும் தோளோடு தோல் நிற்பாங்கன்னு பார்த்தா எங்கே அந்த மனுஷனே வெறுப்பாயிருவார் போல இருக்குங்க. ஏன்பா மேட்ச் நாம தான் அடிக்கணுமா, வேறு யாருமே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்களான்னு. நேற்றுக்கு மேட்சும் அப்படி தான் இருந்துச்சு. கோலி ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார். முந்தைய மேட்ச் அளவுக்கு ஆகா ஓகோன்னு இல்லாமல் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார். ஆனால் அவரோட விக்கெட்டை ஒரு தமிழக இளம் வீரர் வீழ்த்தியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அதுவும் அவரோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டு. அந்த மேட்டரை பற்றி நான் போக சொல்கிறேன். ஆர்சிபிக்கு நேரம் சரியில்லைங்க. சின்னசுவாமி ஸ்டேடியத்திலேயே அடி வாங்கியிருக்காங்க. ஆர்சிபி வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், இந்த 2 அணிகளுக்கு இடையில் மேட்ச் நடந்துச்சு. சரி, ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டாச்சு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, ஏன்னா நெளிவு சொல்லி அவங்களே தான் ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு நினச்சி தான் மேட்சை பார்க்க ஆரம்பித்தோம். இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது ஆர்சிபி தான். ஆனால் சொந்த சொல்லலை சூனியம் மும்பை இந்தியன்ஸ் மாதிரியே நாங்கள் முதல்ல பேட் பண்ணல, பவுல் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு, ஃபேஃப் இந்த வாட்டி செம பிளானை கையில் வச்சிருக்கார் போல இருக்கு சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சி தான் மேட்சை பார்க்க உட்காரணும். முதல்ல பேட் பண்ண லக்னோ அணி இருக்குல்ல, அவங்க 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்ஸ் இழந்து 181 ரன்ஸை குவிச்சாங்க. இதில் அதிகபட்சமாக குவிண்டன் டிகாக் செம நாக்கு, 56 பந்துகளை 81 ரன்ஸு. நிக்கோலஸ் பூரன் கடைசியில் ஒரு அடி அடிச்சார் பாருங்க, 6 மழை, 21 பந்துகளை 40 ரன்ஸு, நாட் அவுட்டு. இவரை தொடர்ந்து மார்கஸ் ஸ்டாய்னிஸ், இவர் ஒரு கேமியோ பண்ணாப்பில் செமையாக ஆடினார், 24 ரன்ஸ் அடித்தார். அண்ட் ஆர்சிபி அணி தரப்பில் பெஸ்ட்டு பவுலிங் ஸ்பெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் தான். 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 23 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸை தூக்கினார். இதுக்கடுத்து யஷ் தயால் 1, அப்புறம் டாப்லி 1 விக்கெட்டு. ஸோ 182 ரன்கள் அடித்தால் வெற்றி. யார் சேஸ் பண்ண போகிறா? ஆர்சிபி. எந்த கிரவுண்டில்? சின்னசுவாமி, ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டில். ஸோ இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிட்டோம், ரைட்டு ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணிடும். ஏன்னா கேஜிஎஃப், கோலி, கிளென், ஃபேஃப், இந்த 3 பேர் இருக்க டீமு ஆச்சு நவுத்திடுவாங்கப்பா அப்படின்னு நினச்சி தாங்க பார்த்தோம். ஆனால் எப்போயாச்சும் ஏமாத்தோம்னா பரவாயில்ல, எப்போவுமே ஏமாத்தோமா என்ன? இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமோட பவுலர்ஸ் இருக்காங்களே, அதுலேயும் குறிப்பாக மயங்க் யாதவ் இருக்கார் பாருங்க, அவரோட ஓவரை ஆர்சிபி பேட்டர்ஸால் தாக்கு பிடிக்கவே முடியல. பட்டு விக்கெட்ஸ் காலி. ஆர்சிபி அணி 19.4 ஓவர்கள் முடிவில் 153 ரன்களை மட்டும்தான் குவிச்சுது. ஸோ இதன் மூலமாக லக்னோ அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தால் இவங்களால சேஸ் பண்ணியிருக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு டிசவான டீம் தான் ஆர்சிபி. ஆனால் அவங்க இவ்வளோ மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸு இந்த ஐபிஎல் எடிஷனில் ஆல் அவுட் ஆன மொதல் டீம் வேறு எதுவும் இல்லை, ஆர்சிபி தான். ஆர்சிபி தரப்பில் அதிகபட்ச ரன்ஸை குவிச்சது லாம்ரோருங்க, 33 ரன்ஸை குவிச்சார். அதுக்கப்புறம் பட்டிதார் அண்ட் கோலி 22 ரன்ஸ் தான் குவிச்சா. அப்படி இந்த லக்னோ அணியோட பவுலர்ஸ் வேறு லெவலில் செயல்பட்டாங்க. அதுவே மயங்க் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 14 ரன்ஸை விட்டு கொடுத்து 3 விக்கெட்ஸை தூக்கினாருங்க. வேற லெவல் ராக்கெட் பவுலிங்கு. நவீன் உல்ஹக் 2 விக்கெட்ஸையும், ஸ்டாயினிஸ் 1 விக்கெட்டையும் தூக்கினாங்க. ஸோ லக்னோ ஆர்சிபியை கதம் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் சார்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழக வீரர் ஒருத்தர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வேறு யாரும் இல்லை, இவர் தான் யாரில் இருக்கார் பாருங்க, அவர் பேர் மணிமாறன் சித்தார்த். இந்த மேட்ச்சில் கோலியோட விக்கெட் எடுக்கிறதா, இந்த மேட்ச்சில் மட்டும் இல்லை எல்லா ஐபிஎல் மேட்ச்லேயும் கோலியோட விக்கெட் எடுக்கிறதா ஆப்போசிட் டீமில் இருக்க ஒவ்வொரு பவுலருக்கு இருக்க பிரதான டாஸ்க்காக இருக்கும். அப்பேற்பட்ட டாஸ்க்கை கையில் எடுத்த மணிமாறன் இந்த மேட்ச்சில் கோலியோட விக்கெட்டை காலி பண்ணாருங்க. ஐபிஎல்ல அவர் எடுக்கிற ஃபர்ஸ்ட் விக்கெட்டு கோலியோட விக்கெட்டு. இதை பற்றி மணிமாறன் என்ன சொல்கிறாரு, எல்லா பவுலர்ஸ்க்குமே, எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பவுலர்ஸ்க்குமே விராட் கோலியோட விக்கெட்டை வீழ்த்தணுன்றதான் பெரிய கனவாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு விக்கெட்டை விட்டுறவே மாட்டார், நின்று அடிப்பார். அப்பேற்பட்ட ஒரு பேட்டர், உலகின் தலை சிறந்த பேட்டர். அந்த கனவு இருக்குல்ல, அவரோட விக்கெட்டை காலி பண்ணணுன்னு, அது எனக்கும் இருந்துச்சு. ஸோ அது மாதிரியே ட்ரை பண்ணேன், நான் விக்கெட்டை தூக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மேட்ச்லாம் முடிஞ்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா இவங்களோட கோச்செலாம் வராங்க, பிளேயர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அந்த கோச் ஒரு விஷயம் சொல்கிறார் எல்லாரும் முன்னாடியும், இதே போல் மணிமாறன்கிட்ட நான் அவ்வளோலாம் பேசினது கிடையாது, ஆனால் நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன், அந்த பையன் பவுலிங் போட்டிருக்கதை பார்த்து கோலி விக்கெட் ஒன்றால் எடுத்துட முடியுமா அப்படின்ட்டு. எஸ் சார் எடுப்போம் சார், என்னதான் தலையை மட்டும் தான் மணிமாறன் ஆட்டினாருன்னு அந்த கோச்சே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறமா சொன்ன மாதிரி எடுத்துட்டாருப்பா அப்படின்ட்டு ஃபுல்லாக எல்லாருமே அப்ளாஸ். நம்ம தமிழக கிரிக்கெட் வீரர்களுக்கு சிஎஸ்கேல இடம் பெருசாக இல்லை, ஆனால் மற்ற அணிகளில் எந்த அளவுக்கு சான்ஸ் கொடுத்தா சோபிக்கிறாங்க பாருங்கள். குத்தி காட்டுறன்னு நினைக்காதீங்க, புரிய வேணுங்களும் புரிய, அவ்வளோதான். நம்ம மயாங்க்குங்க ஆக்சுவலாக ஆஸ்திரேலியன் பேசர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள பார்த்து தான் நம்ம இந்தியன் பேட்டர்ஸ்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக பந்து வீசுகிறாங்க, மேலே கீழே பட்டா என்ன வருது, எல்லாம் 150+ போகுதுன்ட்டு ஒரு பயம் சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேசர்ஸ்லாம் ஆஸ்திரேலியன் பேசர்ஸை
கொஞ்சம் பயப்பட வைக்கிறாங்க. ஓ இவ்வளோ ஸ்பீடாக பந்து வீச முடியுமான்னு அவங்க மெர்சலாகிறாங்க அவங்களோட கம்ப்ளீட் பண்ணுறப்ப. அந்த வகையில் மயாங்க் நேற்றுக்கு மேட்ச்சில் ஆட்ட நாயகன் இவர் தான். ஸோ ஆர்சிபிக்கு எதிராக நேற்றுக்கு மேட்ச்சில் 14 ரன்ஸை விட்டு கொடுத்து 3 விக்கெட்ஸை தூக்குனாரா. இதுக்கு முன்னாடி பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியிலையும் இவர் தான் ஆட்ட நாயகன். அதில் 27 ரன்ஸை விட்டு கொடுத்து அதே 3 விக்கெட்ஸை தூக்குனாருங்க. மேட்ச்சுக்கு மேட்ச்சு வேறு லெவலில் பையன் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு. போடுற ஸ்பீடில் என்ன நினச்சிங்க, 150 ப்ளஸ் கிடையாது, 155 ப்ளஸ்லாம் போடுறாரு. 157 kmph வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. நம்ம சென்னை ஆடியன்ஸ் இருக்காங்களே சேப்பாக்கில், அவங்களுக்கு ஒரு தனி கெத்து இருக்குது உலக அரங்கில். அதாவது இந்தியன் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும் நம்ம ஆளுங்க எழுந்து நின்று கை தட்ட மாட்டாங்க. ஃபாரின்லேருந்து ஒரு டீம் வந்து இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கே சேர்ந்து அப்ளாஸ் அடிப்பாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி ஃபேன்ஸோட நிலைமையும். இவங்களுக்கு ஒரு பக்கம் வலி, பெரிய வலி. நம்மளாம் ஒரு மேட்ச் விட்டால சிஎஸ்கே ஃபேன்ஸில் எப்படி உடஞ்சி போயிடுறோம். அவங்க ஒரு எடிஷன்லேயே விட்டுட்டுருக்காங்க. எவ்வளோ கஷ்டம். நம்ம மயாங்க் இருக்கார்ல, அவரோட பவுலிங் ஸ்பெல்லில் எல்லாருமே அங்கே வந்து ஊக்குவிச்சிருக்காங்க. ஆர்சிபிக்கு எதிராக சிறந்த ஸ்பெல்லு மயாங்க் இது. ஆனால் அங்கே ஃபுல்லாக அவரை பாராட்டினது ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். எவ்வளோ மன வழியில் மயாங்க் அவங்க பாராட்டியிருப்பாங்க நினச்சி பார்க்க முடியுதா. ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கை இருக்கார்ல, மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே எப்படா திரும்ப வருவார்னு எம்ஐ ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்பேற்பட்ட ஸ்கை, யோ என்ன ஸ்பீடியா நீ போடுற ஒவ்வொரு பந்தோன்னு அவர் பயங்கரமாக மெச்சி பாராட்டி மயாங்குக்காக ஒரு பதிவிட்டிருக்காரு. டேல் ஸ்டெயினுங்க, என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பவுலர், தலைவன் தட்ஸ் அ சீரியஸ் பால் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. டேல் ஸ்டெயினே பார்த்து மெஸ்லாகிறாருன்னா அப்போ மயாங்கோட அந்த பந்து வச்சு தரேன் பாருங்கள். இன்னும் நிறைய பேருங்க மயாங்கை தூக்கி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. T20 உலகக்கோப்பை தொடர் வர நெருங்கிட்டு இருக்கே. மயாங்கோட பேர் உள்ள வருதான்னு பார்ப்போம். ஆட்ட நாயகன் விருது வென்ற மயாங்க் என்னென்ன சொன்னார்னா, என்னோட கரியரில் இந்த எல்எஸ்ஜி டீம் இருக்குல்ல, இந்த டீம் மேனேஜ்மெண்ட் எனக்கு பெரிய உதவி பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா என் கரியரில் இப்போ ஏற்பட்ட ரோலுக்கு நான் திரும்பி இருக்க வாய்ப்பே இல்லை. மும்பையில் ஒரு ரீஹாப் சென்டர் இருக்குது, அங்கே தான் எனக்கு ஃபுல்லாக பயிற்சி கிடைக்கிறதுக்கு இவங்க தான் வழிவகை பண்ணாங்க. என்னை பொத்தி பாதுகாத்தாங்க, எனக்கு அவ்வளோ ட்ரைனிங்கை கொடுத்துட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்னை அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்து களத்தில் விட்டாங்க, என்னை அவ்வளோ ஷார்ப்பாக்கி விட்டாங்க. அவங்க நினச்சதை நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. 2 ஆட்டநாயகன் விருதுகளை வென்றதை விட என் டீம் ஜெயிச்சதில் 2 போட்டிகள்லையும் அதுதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருக்காரு. மயாங்க் இது வரைக்கும் விளையாடினதே 2 போட்டிகள் தான், ஆனால் அதுலேயே ஆட்டநாயகன் விருது வேறு லெவலில் பையன் டேலண்ட்டை காமிச்சிட்ருக்காரு. கடைசியாக மயாங்க் சொன்ன விஷயம், ஐபிஎல் எப்போ விளையாட்டேன், என்னோட அல்டிமேட் எய்ம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்காக விளையாடணுன்றது தான், அதை நடக்கும்னு நம்புறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. லக்னோ அணியோட கேப்டன் KL ராகுல் சந்தோஷத்தோட உச்சத்தில் இருந்தாருங்க. ஏன்னா அவங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஒரு பையன் இவர் மயாங்க். அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து ராகுலுக்கு அவ்வளோ சந்தோஷம். மயாங்கை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷமாக இருக்கேன். டக் அவுட்டில் 2 சீசன் வரைக்கும் காத்துட்டு இருந்த பிளேயர் தான் மயாங்க். ஏன்னா வேறு யாருனா இருந்தாங்கன்னா வெறுத்துட்டு இருப்பாங்க, ஆனால் மயாங்க் பொறுமையாக காத்திருந்தார். போன சீசன் அப்போ ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு மயாங்குக்கு, அதுலேருந்துலாம் ஒரு குணமடைஞ்சு தான் இந்த மேட்ச்சில் இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மயாங்க் பவுல் பண்ணுற ஸ்டைலும் அந்த ஒரு துடிப்பும் இருக்குல்ல, அதை ஸ்டம்புக்கு பின்னாடி நான் ஒரு கீப்பராக இருந்து பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நான் அவ்வளோ ரசிக்கிறேன் அவரை. அவர் கையில் எப்பப்பெல்லாம் பந்து வீச்சுக்காக பால் போதோ அப்போல்லாம் என்னையே அறியாமல் ஒரு சந்தோஷம் என்னை தொத்திக்குது அப்படின்றாருங்க அந்த டீமோட கேப்டன். ஏன்னா மயாங்க் கையில் பால் போயிடுச்சுனாலே ஒரு விக்கெட் அந்த ஓவரில் கன்ஃபார்ம் அர்த்தம். அதை தான் நம்ம KL ராகுல் சொல்லியிருக்காரு மறைமுகமாக. தலைவர் யார் தெரியுதுல, முன்பொரு காலத்தில் பல சம்பவங்களுக்கு சொந்தக்காரர் பிரெட்லி, ஆஸ்திரேலியா அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான பிரெட்லி. தனி ஸ்டைலிங்க, யூனிக்கான ஒரு ஸ்டைல், பந்து அப்படி வந்து டார்கெட்டில் அடிக்கும். அப்பேற்பட்ட நம்ம பிரெட்லி நம்ம மயாங்கோட அந்த பவுலிங் ஸ்டைல் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மயாங்க் 155, 157 இந்த kmph ஸ்பீடில் பந்து வீசுறதுக்கே எல்லாருமே ஆகா ஓகோன்றோம். ஆனால் மயாங்க் மட்டும் அவரோட தலையை சாய்க்கிறார்ல பந்து வீசுகிறப்ப, அப்படி சாய்க்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு மட்டும் பவுல் பண்ணிட்டாரு. இன்னும் எக்ஸ்ட்ராவாக 5 kmph அளவுக்கு ஸ்பீடு கிடைக்கும், பேஸ் கிடைக்கும் அப்படின்னு பிரெட்லியே சொல்லியிருக்காரு. பிரெட்லியோட இந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டு மயாங்க் எதனா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 5 kmph ஸ்பீடை மட்டும் ஏற்றிட்டாருன்னா 160 ப்ளஸ்ஸாக மாறிடும். ஒரு இந்தியன் பவுலருங்க, இது வரைக்கும் இந்தியன் டீமுக்காக விளையாட வாய்ப்பு இருக்கும் நம்பப்படுற ஒரு IPL பிளேயர், இந்தியன் பிளேயர். இவர் 160 ப்ளஸுக்கு சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் 160 ப்ளஸ் kmph சொல்கிறேன். இந்த வேகத்தில் பந்து வீசினார்னா ஆப்போசிட் டீம் நிலம்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த IPL எடிஷன்லேயே யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்க ஒரு பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது லக்னோ தான். எப்படி சொல்கிறேன்னா, மயாங்கோட வயசு எவ்வளோ நினைக்கிறீங்க? 21 தான், 21 வயசு பையன். பிஷ்னாய்க்கு வயசு 23, நவீனுக்கு வயசு 24, தாக்கூருக்கும் சித்தார்த்துக்கும் வயசு எல்லாம் 25. இந்த 5 பவுலர்ஸ் இருக்காங்களே நின்று பேசுகிறாங்க. சிஎஸ்கேல இருக்கிறப்ப ராஜா மாதிரி இருந்த மனுஷன் ஃபேஃபு, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்ற மாதிரி தான் ஃபேஃபோட நிலைமையை பாட வேண்டியதாக இருக்குங்க. சிஎஸ்கேல மனுஷன் ஓப்பனிங் இறங்கி களைகிட்டு இருந்தா அப்படி ஆர்சிபி கேப்டனாக போனார். இந்த மனுஷன் சிரித்து பார்த்து நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன்.
அப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு மேட்சஸ் முடிவும். ஏன்னா ஆர்சிபி எந்த அளவுக்கு கோலியை நம்பி இருக்கோ அதே அளவுக்கு ஃபேஃபையும் நம்பி இருக்குது. ஆனால் இவராலையும் அடுத்தடுத்த ஒரு போட்டியில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. கேப்டன்ஸில் பிஸியாக இருக்கிறனால என்னவோ மேட்சை விட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபேஃப் நேற்றுக்கு மேட்சுக்கு முடிஞ்சு பேசினாருங்க. அப்போ நமக்கெல்லாம் இந்த மனுஷன் இந்த நிலைமையா அப்படின்னு தான் தோணுச்சு. எல்எஸ்ஜியோட பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், கிரிக்கெட்டில் இருக்கிறது இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான். இந்த 3த்துலேயுமே அவங்க இந்த மேட்ச்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. காக் அண்ட் பூரான் இவங்க 2 பேரோட கேச்சஸை நாங்கள் மிஸ் பண்ணோம். கேச்சஸ் வின்ஸ் மேட்சஸ்னு சொல்லுவாங்களே, இவங்களோட கேச்சஸ் நாங்கள் மிஸ் பண்ணோம். இந்த 2 பேரோட கேச்சஸை மட்டும் நம்ம பிடிச்சிருந்தா மேட்ச் கண்டிப்பாக என் கைக்கு வந்திருக்கும். ஏன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு 150க்குள்ளே கூட சுருட்டி இருக்கலாம். பட் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் ஏதாவது 2 பிளேயராவது கடைசி வரைக்கும் ஆட்டத்தை கொண்டு போகணும். ஆனால் அப்படி யாருமே இல்லைன்றதா கஷ்டமாக இருக்குன்னு ஃபேஃப் பாவங்க மனுஷன் இப்படி தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேட்ச்சில் ஒரு பண்ண ஃபீல்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வயசாகுது, நான் மனுஷன் ஃபிட்னஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருந்தது நாம தான் பாஸ்டன்ஸில். பட் கடைசியாக நடந்த 3வது மேட்ச்சில் டெல்லி அணி, யாரும் எதிர்பார்க்காத டெல்லி அணி சட்டுன்னு நம்மளுக்கு ஒரு அடியை கொடுத்து அவங்க பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடத்துல இருக்கிறது ராஜஸ்தான். இது வரைக்கும் ராஜஸ்தான் விளையாடின 3 போட்டியிலையுமே ஜெயிச்சிருக்காங்க. ஒன்றுத்தர் கூட தோக்கலை. செம பேலன்ஸ்டு டீமாக மேலே இருக்காங்க. 2வது இடத்துல கேகேஆர் 4 பாயிண்ட்ஸு, நம்மளும் அதே 4 பாயிண்ட்ஸ் தான். பட் 3வது இடம் நெட் ரன் ரேட் அடிப்படையில். லக்னோ 4வது இடத்துக்கு வந்திருக்காங்க. கீழே இருந்தவங்க டாப் 4 வந்துட்டாங்க. இப்போ இதில் கவலை தரக்கூடிய விஷயம் ஆர்சிபி 9வது இடம். இல்லை இன்னொரு பெரிய கவலை தரக்கூடிய விஷயம் மும்பை இந்தியன்ஸ் 10வது இடம். நம்ப முடியுதா? கடப்பார டீமு. விளையாடின 3 மேட்சஸ்லேயுமே தோல்வி. நெட் ரன் ரேட் பார்த்தீங்களா -1.42. எப்படி மீண்டு வரப்போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன ஆதங்கம்னா, டீம் இந்தளவுக்கு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. பிளேயர்ஸாக இருந்து எதனா ஆர்டர்ஸை மாற்றுறது இந்த பேட்டிங்கில், இல்லைனா பவுலிங் யூனிட்டில் எதனா கை வைக்கிறது, இது போல் ஏதாவது சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ மும்பை அணி ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்க. என்ன தெரியுமா அது? சொன்னால் மும்பை டீம் ஃபேன்ஸே கடுப்பாவீங்க. இந்த டீம் மீட்டிங் நடக்கும்ல எம்ஐயில், அந்த டீம் மீட்டிங்க்கு யார் யாரெல்லாம் லேட்டாக வராங்களோ அவங்கெல்லாம் இப்போ மேட்ச் இன்னொரு கிரவுண்டில் நடக்குது அப்படின்னா அடுத்த மேட்ச்சு அந்த கிரவுண்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த பிளேனில் ட்ராவல் பண்ணுவாங்கள, அது வரைக்குமே ஃபுல்லாக அவங்க சூப்பர்மேனோட சூட் இருக்குது பாருங்கள், அதை போட்டுக்கிட்டு தான் வரணுமா. இப்போ இஷான் கிஷன் அந்த சூட்டில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. எம்ஐ ஃபேன்ஸ்லாம் ஏற்கனவே சூட்டில் இருக்காங்க, நான் போய்ட்டு தோத்துட்டே இருக்காங்கன்னு. ஆனால் எம்ஐ டீம் நிர்வாகம் இந்த சூட்டை போட்டு இன்னும் அவங்க சூடை ஏற்றி விட்டுருக்காங்க. இது இப்போ இன்டர்நெட் முழுக்கவே எதை பண்ண சொன்னால் எதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பல பேரை கடைஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. இவரோட நிலமை எந்த பிளேயருக்கும் வரக்கூடாது. ஹோம் கிரவுண்ட்லேயே அந்த ஹோமை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு டீமோட கேப்டனுக்கு எதிராக பூ பண்ணுறதுலாம் இருக்குல்ல, சொந்த ஆடியன்ஸு, இதெல்லாம் கொடுமை. ஹர்திக் எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பா. அப்படி மேட்ச் கையை விட்டு போகிற சூழல் வந்தாலும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா இதான்ற மாதிரி காமிச்சு போயிடே இருந்துவார். ஆனால் அவரே அழ விட்டுருவாங்க போல இருக்குங்க. இந்தியன் பிளேயர் எண்ட் ஆஃப் த டே. ஆனால் இந்த இந்தியன் பிளேயருக்கு எதிராக நம்ம இந்தியன் ஆடியன்ஸ் பண்ணுற வேலை தான் இருக்குது. அவ்வளோ கோவம் வருது நமக்கு. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்னா எல் கிளாசிக் அப்படி பார்ப்போம். ஆனால் இதுக்கப்புறம் வர்ற சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் இருக்குது பாருங்கள், அதில் நம்ம இவரை பார்த்து பாவம் தான் போடுவோம் போல இருக்கு. ஏப்பா ஏதாச்சும் ஜெயிச்சிடுங்கப்பா அப்படின்னு நாமளே சொல்லுவோம் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது எம்ஐயோட நிலைமை. இந்த நேரத்தில் எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹேட் ஹர்திக் அப்படின்ற ஹேஷ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் ஹர்திக்கு எதிராக ஹேட்டட் முன் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் முறையாக ஏன்பா ஹர்திக் பாவம்ப்பா இப்படி ஹேட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயங்க. இந்த மாற்றம் வரணும் தான் ஆரம்பத்தில் நாமளாம் கத்துறது, பல பேர் கற்றுக்கிட்டு இருக்கிறது. ரவி சாஸ்திரி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. ஹர்திக்கு யாரெல்லாம் நீங்கள் ஹேட் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் மனசில் தெளிவாக வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்ப்பா ஒரு டீமுக்கு ஒரு கேப்டனை சூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க பிளேயர் சேர்ந்து எடுக்கிற முடிவு இல்லை, கோச்செலாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு இல்லை, அந்த டீமை வாங்கியிருப்பான ஓனரு அவங்க எடுக்கிற முடிவு. அப்படி தான் எம்ஐயோட ஓனர் சொல்ல தான் ஹர்திக் பாண்டியா கேப்டனான தவிர வேறு எதுவும் கிடையாதுப்பா. ஆனால் கோவப்படுறதெல்லாம் ஹர்திக் எதிராக கோவப்பட்டுருக்கீங்க அப்படின்னு இருக்காருங்க. என்ன சொல்ல வர்றாரு புரியுதா? ஹேட்டடா இவருக்கு எதிராக காட்டாதீங்க, அந்த பக்கம் தெரி போடுங்கன்ற மாதிரி தான் ரவி சாஸ்திரி பேசி வச்சிருக்கா. அப்படி இவரை விதைய போட்டிருக்காரு. எந்த ஒரு விருட்சமாவது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.